வெல்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நிறைய விதமான இடங்கள்லாம் இருந்தாலும் ஒரு சில இடத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கா அப்படின்னு தோணும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வேர்ல்டு இம்பாசிபிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுறத ரொம்ப முக்கியமான இடத்த பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் தமிழ் சோஷியல் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மவுண்ட் ரொமைமா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இது எந்தத்தில் இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்க ஒரு கண்டத்தில் தான் இருக்குது. உலகத்திலிருந்து இந்த இடம் மட்டும் தனியாக பிரிஞ்சு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. இது உலகத்தோடு சேர்ந்தே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற தாவரம் விலங்குகள் எல்லாமே வந்து நார்மலாக பூமியில் இருக்கிற விலங்குகளை விட சற்று கொஞ்சம் மாறுபட்டதும் தனித்துவம் வாய்ந்ததும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தாவரங்கள் வந்து பூமியில் வேறு எந்த இடத்துலையுமே அந்த மாதிரியான தாவரத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து உலகத்திலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் ரொமைமாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி இந்த மலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் போனோன்னா தென் அமெரிக்கா போனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் போய் பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம்னோ அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ட்ரெக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் இந்த இடத்துக்கு போங்க, உங்களால் தென் அமெரிக்கா போக முடிஞ்சிருந்தா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சூப்பரான பிளேஸ்னு கூட சொல்லலாம். கேலிமுட்டு இந்தோனேசியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏற்கனவே சேர்த்து சொல்லிட்டேன் இந்தோனேசியா அப்படின்ட்டு. இந்தோனேசியாவில் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல எப்படி இந்த ஐஸ்லேண்டு உருவாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேல்கனோ இருந்திருக்கு. அந்த வேல்கனோ வெடித்து இந்த இடத்துல வந்து 3 லேக்கு வந்து உருவாகிருக்கு. அந்த 3 லேக்குமே டாப் வியூலேருந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லேக்குமே தனித்தனி கலரில் இருக்குமா. அதாவது ஒரு லேக்கு வந்து க்ரீன் கலர்லேயும் இன்னொரு லேக்கு வந்து ரெட் கலர்லேயும் இன்னொரு லேக்கு பிளாக் கலர்லேயும் இருக்குமா. இந்த மாதிரி தனித்தனி கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் இந்த லேக்கிலே அதாவது ஒரு சில லேக்கு வந்து அதாவது இந்த 3 லேக்குமே வந்து திடீர்னு வந்து ஒயிட் கலராகவும் அப்படி இல்லைன்னா ப்ரௌன் கலராகவும் கூட காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு நீங்கள் போனோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தோனேசியா நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை வந்து பார்க்காம வந்துடாதீங்க. ஏன்னா இந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூவிங் மவுண்டைன். மலைகள் என்னவே எப்போவுமே மூவ் ஆகாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது என்னடா மூவிங் மவுண்டைன், மலைகள் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இந்த மலை வந்து வருஷத்துக்கு 20 அடி வந்து மூவ் ஆகுது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல அந்த மலைக்கிட்ட ஒரு கல்லை வச்சுட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கல் வந்து 20 அடி நவந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை பல வருஷங்களுக்கு முன்னாடி 2ஆக பிரிஞ்சும் போயிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றா தான் இருந்தது. இது எதனால் நடக்குதுன்னு எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்னாலையும் ஒரு எக்ஸ்பிளைனும் தர முடியல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலே 2ஆக பிளந்த ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தாங்க நடந்துச்சு. போன 2018 அப்போ வந்து செம மழை பெஞ்சுது. அப்போ வந்து அங்கே ஃப்ளட்டு ஏற்பட்டு கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வந்து இதனால் பாதிப்படைஞ்சாங்க. ஒரு சிலர் வந்து மலைக்கு மேலே போயிட்டு உயரமான இடத்துல இருந்திருந்தாங்க. அந்த ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்க கடற்கரையை போய் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் நடுவில் 2ஆக பிளந்து நடுவில் மட்டும் மணல் பரப்பு ரொம்ப தூரத்துக்கு இருந்ததுதான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு தூரம் ஒரு மணல் பரப்பாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய மக்கள் வந்து வாக்கிங்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வீடியோவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது எதனால் நடந்தது ஏன் நடந்ததுன்ட்டு எந்த ஒரு ஆராய்ச்சியாளராலுமே இதை வந்து சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ஐலேண்ட். என்னங்க சொல்கிறீங்க, ஐலேண்டுன்னா தனியாக ஒரு தீவு மாதிரி தாங்க இருக்கும், ஃப்ளோட்டிங்கெல்லாம் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்க மணிப்பூரில் போனீங்கன்னா லேக் டாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வாயிற மக்கள் எல்லாமே ஃப்ளோட்டிங் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாமே ஒரு மாதிரி மிதக்கிற நிலப்பரப்பில் தான் வாயிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த நிலப்பரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே வேராக தான் இருக்குமா. அந்த வேர் மேலே செடி மாதிரி இருக்கும். அந்த செடி ஃபுல்லாகவே மண்ணாக மாறி அந்த இடமே ஒரு ஸ்ட்ராங்கான நிலப்பகுதியாக மாறி இருக்குது. இது மேலே தான் நிறைய பேர் வந்து வீடு கட்டி வாயிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலத்து மேலே ஒரு ஸ்கூலே நடத்துகிறாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு
அந்த பேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கே கூட இந்த பிளேஸ் மேலே வச்சு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஒருவேளை நீங்கள் மணிப்பூர் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சேன்னா இந்த இடத்த போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பரான இடம். இந்த மாதிரியான பிளேஸு நம்ம இது வரையும் பார்த்துருக்கவே மாட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குருக்குடு ஃபாரஸ்ட். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலாண்டில் தான் இருக்குது. இது உள்ளே இருக்கிற மரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உள்ளே இருக்கிற எல்லாமே பைன் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுற அந்த மரங்கள் தான் இருக்குது. ஆனால் இது எல்லா காடுல தானே இருக்கும், இதில் என்ன தனித்துவம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற மரத்தோட பேஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம காட்டில் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா மரமே நேராக 90 டிகிரியில் தான் வளர்ந்துருக்கும். ஆனால் இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அப்போ ஒரு மாதிரி சி ஷேப்பில் இந்த மரம் ஸ்டார்ட் ஆகி எல்லா மரமே அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஏன் நடந்தது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்டிங் அப்போவே பெண்ட் ஆகிட்டு இருக்கும் எல்லா மரமும், அதனால் எல்லாமே பெண்ட் ஆகிட்டு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்டார்டிங்லேயே பெண்ட் ஆகியிருந்தால் கூட எல்லா மரமும் எப்படி ஒரே மாதிரியாக சி ஷேப்பில் பெண்ட் ஆகிருக்கும்? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுதான் கமெண்ட் சென்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அணுகுண்டெல்லாம் போட்டாங்கள்ல, அப்போ வந்து எதாவது ரியாக்ஷன் ஆகி இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் ஆளாளுக்கு ஒரு கதை சொன்னாலும் இதுக்கான உண்மையான காரணத்தை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்றது தான் உண்மையான உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இது இடன்றதோட ஒரு கடல்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு கடல் தான். அன்மிக்ஸ்டு சீ வாட்டர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், என்னடா இது மிக்ஸ் ஆகாத கடல் தண்ணியா அப்படின்ட்டு. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. கடல்லே வந்து சால்ட் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் வந்து ஒன்றா கலக்கவே கலக்காத ஒரு பவுண்ட்ரி லைன் வந்து உருவாகிருக்கு. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஈஸியாக விளைக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் வந்து என்றைக்குமே கலக்கவே கலக்காது. நீங்கள் என்ன தான் வந்து கடல் தண்ணியோட நார்மல் வாட்டரை போட்டு கலக்குன்னு கலக்கிங்கன்னா கூட அது தனியாக இது தனியாக பிரிஞ்சு தான் நிற்குமே கண்டா ரெண்டும் ஒன்றா சேரவே சேராது. ஏன்னா சால்ட் வாட்டரோட டென்சிட்டி வேறு, ஃப்ரெஷ் வாட்டரோட டென்சிட்டி வேறு. அது மட்டும் இல்லாமல் அதோட ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனால் வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா கலக்கவே கலக்காது. இதனால தான் கடலுக்கு மேலே ஒரு அமேசிங்கான பவுண்ட்ரி லைனை உருவாக்கியிருக்கு இந்த கடல். ஓகே வாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் தமிழ் சோஷியல் ஃபேக்ட்ஸ். பாய்.